அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான சிம்ம ராசியில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல கடக ராசியில் நீச்சம் பெற்றிருந்த செவ்வாய் பகவான் இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை 8ஆம் இடமான சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த செவ்வாய் பகவான். செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் பகவான். ஸோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்கு சரின்னு பட்டால் மட்டும்தான் செய்யக்கூடிய நபர்கள். எல்லாத்தையுமே தைரியத்தோடு செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக மற்றவங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல், மற்றவங்களுக்கு எந்த ஒரு சிரமமோ அதனால் எந்த பாதிப்பு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தன்னிச்சையாக நின்று செயல்படுத்திய நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் எதனால் இந்த ஒரு தடுமாற்றம் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வாழ்க்கையில் நிறைய காலத்தை வீணாக்கப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லாங்க. எதனால் இப்படி நடந்தது, ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் இந்த பதட்டம், நமக்குன்னு யாருமே இல்லையா, நமக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு ஆளுமே இல்லையா, நம்ம யாருக்கிட்டையுமே உதவி இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவி செஞ்சோம், நமக்கு ஒரு உதவின்னு கேட்டால் உதவுறதுக்கு இன்றைக்கி ஒருத்தருமே இல்லை, நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே தான் வாழ போகிறோமோ அப்படிங்கிற அளவுக்கு சில நேரத்தில் யோசிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய சொந்த உழைப்பாலையும் சுய முயற்சியால் மட்டுமே இன்றைக்கி வெற்றியை காணக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னாவே இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராசிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்காதுங்களோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேங்க, திடீர்னு நான் பார்த்துட்டு இருந்த வேலையவே இழக்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. இந்த இருந்த வேலையை இழந்ததுனால புதுசாக ஒரு வேலை தேடி நானும் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சரியான ஒரு வேலை அப்படிங்கிறதே அமையலை. வேலைக்கு போகாத ஒரே காரணத்தினால இன்றைக்கி நான் நிறைய அவமானங்களை சந்திக்கிற அளவுக்கு சூழ்நிலை. என்னுடைய நேரங்கள் என்னமோ தெரியலைங்க, நானும் பார்த்து அட்டன் பண்ண இன்டர்வியூ இல்லாமல் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாருமே எங்களுக்கு கூப்பிடவே இல்லை. இதனால் மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. எப்போ தான் நமக்கு நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தேடிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துல எந்த ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறதே இல்லை, எந்த ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல. பேசாமல் வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு யோசித்தேன். அதுக்கும் தேவையான முதலீடுகள் வேணும்னா கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு காசு சம்பாரித்து அதை வச்சு தான் நான் தொழிலே பண்ண முடியுங்க. அந்த நிலையில் இருக்கேன். ஸோ இதனால் குடும்பத்தில் நிறைய பொறுப்புகளை என்னால் ஏற்றுக்க முடியல. மற்றவங்களாம் என்னால் கொஞ்சம் கூட பொறுப்பாகவே இருக்க மாட்டியா, வீட்டுக்கு தேவையானது எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல, என்னுடைய நிலையை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நிலைகள் மாறுங்க. உங்களுக்கு தேவையானபடி கரெக்டான நேரத்தில் ஒரு சில வேலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையுங்க. இது வரைக்கும் வேலைக்கே போக முடியாத இருக்கிறவங்க கூட தான் ஒரு சொந்தமாக ஒரு வேலைக்கு, அதாவது தன்னுடைய வேலையை தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில வேலைகள் அப்படிங்கிறது அமையுங்க. வேலையில் இருக்கிறவங்க கூட அதே விஷயத்தை விட்டுட்டு சில பேர் தொழில் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ தொழில் ரீதியாகவும் அப்படி தான் தன்னுடைய விஷயத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த வேலை செஞ்சது போதும், நம்மளாக ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு நடத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலான் இருக்கிறேன். யாருமே எந்த சப்போர்ட் இல்லை. எப்போவுமே தனியால் நின்று போராடுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறேங்க. தொழில் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்கள் எடுக்கலாம்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் தொழிலுக்கு நீங்கள் தான் ஓனர் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அந்த தொழிலை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் இது வரைக்கும் அந்த தொழிலில் சில கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, அதையும் சரியான விதத்தில் பண்ண முடியாமல் இருக்கு. அந்த கமிட்மெண்ட்டை கூட சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க. ரொம்ப நாளாக இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாகவே இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் இனிமேல் மேரேஜே வேண்டாம், தனியாகவே இருந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிட்டேன்.
ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான விதத்தில் ஆரம்பத்தில் நடந்ததுங்க, அது வந்து சரியான விதத்தில் என்னுடைய வாழ்க்கையை வந்து கரெக்டான லெவலில் கொண்டு போகலை, அந்த திருமணத்தை விட்டுட்டு புதுசாக மறுபடியும் வந்து செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குண்டான பலன்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில் இது வரைக்கும் நீச்சமாக இருந்த செவ்வாய் பகவான் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை கொடுத்துட்டு இருந்தவர் அந்த இடத்துலேருந்து விலகினதுனால திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடிய விரைவில் கை கொடுங்க. இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி பண்ணணும்னு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது, கணவன் மனைவி நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் வந்து 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. நிறைய பேர் வந்து தன்னுடைய முதல் வாழ்க்கை அப்படிங்கிறது வேண்டாம், ஸோ தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி அதாவது தானாக அமைஞ்ச வாழ்க்கை தான் இன்றைக்கி வந்து நம்ம நினச்ச மாதிரி வாழ முடியல, தான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்வு பண்ணி அந்த வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குமான்னு சொல்லி சில பேர் முயற்சி பண்ணியிருக்குங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் சில பிரிவினைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு இருந்திருக்கீங்க. நான் நினச்ச மாதிரி அதே வாழ்க்கையில் மீண்டும் வாழ முடியாதான்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தீர்ந்து நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படாது அப்படின்னு யோசிக்கிறது. 4ஆம் இடத்திற்கான சுகஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த செவ்வாய் பகவான் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. ரொம்ப நாளாக பிரிந்து வாழ்கிறவங்க கூட ஒன்று சேருவதற்கான ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. விட்டு சென்றவர்கள் கூட திரும்ப உங்களை தேடி வரத்துக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தானாக அமைச்சிக்கிட்ட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இது இந்த காலகட்டங்கள் நடக்கும். ஏமாற்றங்களை சந்தித்தவங்களுக்கு கூட அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது தீர்ந்து தான் நினச்சபடி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இது வந்து ஒரு தடையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த தடைகள் கூடிய விரைவில் வந்து தீர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. அதுவும் இல்லாமல் மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிற யோகமோ அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஒரு பழைய சொத்துக்களை விற்பனை செய்யறதுக்கான வாய்ப்போ அல்லது புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்குண்டான சூழலோ, வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகளில் கண்டிப்பாக நல்ல விதமாக ஒரு சில கவனங்கள் அப்படிங்கிறது செலுத்தணுங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வீட்டில் தேவையில்லாத கஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்குங்க. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது. வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இம்மிடியட்டாக அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக எடுக்கணுங்க. மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக நீங்குங்க. அதற்குண்டானபடி சில வைத்தியங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக எடுக்கோங்க. ஏதாவது பாதிப்புகள் கொடுக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக அதுக்கு உண்டான சில மருத்துவ முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணுங்க. ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கல்வியில் இது வரைக்கும் இருந்த அந்த தடைகள் அகலுங்க. இது வரைக்கும் அது மூலமாக இருந்த சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது நீங்கி கல்வி சம்மந்தப்பட்ட செலவினங்கள் கூட சுப செலவுகளாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. கடனை எப்படியாவது அடைக்கணுங்க. இந்த கடனால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை, மன உளைச்சலில் இருக்கிறேன். இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கடனை எப்படியாவது அடைக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக எடுப்பீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்பனை செஞ்சோ அல்லது பழைய சொத்துக்களை விற்பனை செஞ்சோ சொத்துக்கள் இருக்கக்கூடிய வெள்ளங்கள் தீர்ந்தோ அந்த சொத்து உங்கள் கைக்கு வந்து அது மூலமாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெற்ற கிரகம் இந்த செவ்வாய் பகவான். ஸோ அவர் உங்களுடைய ராசிக்கோ அல்லது உங்களுடைய சார்ந்த சில இடங்களுக்கு பயிற்சி அடையும் போது இது ஒரு நல்ல சுப பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது இதெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.